இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 பேதுரு நிருபத்தின் முன்னுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 பேதுரு நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 66லிருந்து 68க்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. 3 அதிகாரங்களையும் 61 வசனங்களையும் கொண்ட இந்த 2வது நிருபத்தை துன்மார்க்க வெறி கொண்ட நீரோ மன்னருடைய காலத்திலே பேதுருவும் பவுல் அப்போஸ்தலரும் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ரோமாபுரியிலே இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பு இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. காரணம், நீரோ மன்னன் கிபி 68ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே தற்கொலை செய்து கொள்கின்றார். அதற்கு முன்பாக பேதுரு சிலுவையிலே தலைகீழாக அறையப்படுகின்றார். அதே போல பவுல் அப்போஸ்தலர் சிரச்சேதம் பண்ணப்படுகின்றார். ஆகவே 2 பேதுரு எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 68ற்கு முன் என்பதை நாம் நம்புகின்றோம். இந்த புத்தகத்திலே பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் காணப்படுகின்றது. வேதாகமம் முழுவதிலும் சொல்லப்பெற்றாத வகையில் வேத வசனங்களுக்குரிய உயிர்ப்பிக்கும் தன்மையையும் உண்மையான நம்பகத்தன்மையையும் மிக அதிகார வல்லமையுடன் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறதை 1ஆம் அதிகாரத்தின் 19லிருந்து 21ஆம் வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2வதாக கள்ள போதகர்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை 2ஆம் அதிகாரத்திலும் யூதா நிருபத்திலும் ஒரே விதமாக நாம் படிக்கின்றோம். பிந்தின நாட்களிலே கள்ள போதகர்களால் இந்த பிரச்சனையை சந்திக்க நேரிடக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு மிகவும் தெளிவாக முன்னமே எடுத்துரைத்ததை நாம் பார்க்க முடிகின்றது. 3வதாக புதிய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த மிக சிறந்த சிறப்பு செய்திகளை 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க முடிகின்றது. 4வதாக மற்ற வேத வாக்கியங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபங்களை குறித்து எழுதுகிறதை 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்க முடிகின்றது. இப்படியாய் கிறிஸ்துவனுடைய சத்திய வசனங்கள் ஒன்றுக்கொன்று சமமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை ஏன் தாமதிக்கிறது என்பதை இந்த நிருபத்திலிருந்து நாம் படித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 1 பேதுரு நிருபம் நமக்கு சோதனை சூழ்நிலையிலே வாழ்வோருக்கு உற்சாகத்தையும் ஆறுதலையும் தருகிறது. 2ஆம் பேதுரு நிருபம் பொய் நிறைந்த சூழலில் வாழ்வோருக்கு எச்சரிப்பையும் அறிவுரையையும் தருகிறது. 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்பட்டு வேத வசனங்களை நமது சுவாசிப்பை போல நம்முடைய தேவனுடைய சத்திய வசனத்தின் அக மன தூண்டலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நூல் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். பேதுருவின் 2வது நிருபம் பேதுருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய சில காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மறுரூபமாகுதலை 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே படிக்கின்றோம். அதே போல பேதுருடைய மரணத்தை பற்றி இயேசு கிறிஸ்து யோவான் 21ஆம் அதிகாரம் 18, 19வது வசனங்களிலே சொன்ன செய்தியை 1ஆம் அதிகாரம் 13, 14வது வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். இதற்கு முன்பு ஒரு நிருபத்தை எழுதினார் என்பதை 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். பவுலை தன்னுடைய பிரிய சகோதரன் என்று அழைப்பதை 3ஆம் அதிகாரம் 15, 16வது வசனங்களிலே படிக்கின்றோம். பேதுருவனுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை குறித்த குறிப்பை 1ஆம் அதிகாரம் 13, 15லே படிக்கின்றோம். இப்படியாய் இந்த 2ஆம் நிருபம் அநேக வரலாற்று சிறப்புகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த 2ஆம் நிருபத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள சில செய்திகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கவனமாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம்.
சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று நாம் கவனமாய் இருக்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட அழைப்பிலே விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு ஆகிய 8 குணாதிசயங்கள் பெருகி வளர வேண்டும் என்பதை குறித்து 2 பேதுரு 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளுகின்றோம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். மூன்றாவதாக, பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள் மீண்டும் பாவத்தில் சிக்கிக்கொண்டு பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டால் அவர்களின் பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ஆகவே கவனமாக வாழ வேண்டும் என்பதை குறித்து 2ஆம் அதிகாரம் 20 22 வரைக்கும் நாம் படிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் பாவத்திலே சிக்காமல் நம்மை பாதுகாத்து கொள்வோமாக. நான்காவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கும் ஒவ்வொருவரும் வேத தியானத்திலே ஈடுபட வேண்டியது மிகவும் முக்கியமானது, அவசியமானது என்பதை 3ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனங்களிலே படிக்கின்றோம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே வேத தியானத்திலே நாம் ஈடுபட்டு கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற தீர்க்கதரிசிகளின் வாக்கியத்தையும் அப்போஸ்தலருடைய கட்டளைகளையும் நினைவு கூற வேண்டும். ஐந்தாவதாக, இவ்வுலகம் நெருப்பினால் சுட்டரிக்கப்படும்படி காத்திருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்த நடக்கையுடன் தேவ பக்தியுடனும் கரையற்றவர்களும் பக்தி உள்ளவர்களுமாய் காணப்பட வேண்டும் என்பதை 3ஆம் அதிகாரம் 11-14ஆம் வசனங்களிலே படிக்கின்றோம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உடையவர்களாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆகவே கர்த்தருடைய வருகையிலே கரையற்றவர்கள் பிழையற்றவர்களாய் நாம் காணப்படுவோமாக. ஆறாவதாக, பரலோக வாழ்விற்கு தயாராவதற்கென்று இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். பரிசுத்த பேதுருவின் கடைசி அறிவுரை, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் இதை படிக்கின்றோம். ஆகவே நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்றைக்கும் நாம் வளர வேண்டும். அதற்காக கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் ஊக்கமான தனி ஜபமும் ஊக்கமான தனி வேத தியானமும் நமக்கு தேவை. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நிறைத்து சத்தியத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட ஜபத்தோடு கூட 2 பேதுரு புத்தகத்தின் 3 அதிகாரங்களையும் ஒவ்வொரு வசனமாய் தனித்தனியாய் தியானிப்போமாக. தியானித்து கர்த்தருக்குள்ளாய் வளர்வதற்கு பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.